வெல்கம் டு ட்ரிபிள் எக்ஸ் அகாடமி. அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ஆர்பிஎஃப் கான்ஸ்டபுளுக்கான எக்ஸாம் வந்து நடந்துருச்சு. அதில் நம்மளுடைய நண்பர் பிஎஸ்என்எல் காலேஜில் எழுதின நண்பர் வந்து நம்மளுடைய கொஸ்டின் வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்ல போகிறாரு. அதை பற்றின இன்ஃபர்மேஷன் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இவர் வந்து 3வது ஷிஃப்ட் வந்து அட்டன் பண்ணியிருக்கிறாரு. ஆர்பிஎஃப் ஃபஸ்ட்டு டே எக்ஸாம் வந்து இன்றைக்கி தான் நமக்கு வந்து நடந்திருக்கு. அதை பற்றி, அதாவது எக்ஸாம் வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இப்போ அவர் சொல்ல போகிறாரு. வாங்க கேட்கலாம். ப்ரோ, எனக்கு வந்து ராமநாதபுரம் எக்ஸாம் சென்டர் வந்து திருநெல்வேலியில் போட்டிருந்தாங்க. எனக்கு திருநெல்வேலி மெயின் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு 15 கிலோமீட்டர் போகணும் ப்ரோ அந்த காலேஜுக்கு லொக்கேஷனுக்கு. ஆனால் கவர்மெண்ட்லேருந்தே ப்ராப்பராக பஸ் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸ்பெஷல் பஸ்ஸுன்னு ஸ்டிக்கர் மாதிரி ஒட்டியே முன்னாடியே ஒட்டியிருக்கோம். அந்த பஸ்ஸில் ஷிஃப்ட்டுக்கு வந்து 3 பஸ்ஸு பிக்கப் பண்ணிட்டு திருப்பி வந்து எக்ஸாம் முடிஞ்சு ட்ராப் பண்ணுற மாதிரி. எனக்கு 3வது ஷிஃப்ட்னால கேட் ஓப்பனிங் டைம் வந்து 2:30 சொல்லியிருந்தாங்க. நாங்கள் 1:30க்கெலாம் போயாச்சு. ஆனால் உள்ளே வந்து அலோவ் பண்ணலை. மழை, வெளியே வந்து கடை எதுவுமே இல்லை. ஆனால் வெளியே தான் எல்லாம் நிற்கிற மாதிரி இருந்துச்சு. 2:30க்கு தான் அலோவ் பண்ணாங்க. எப்பவும் போல் வெளியே ஹால் டிக்கெட்லாம் செக் பண்ணி ஸ்பெல்லிங்கெல்லாம் ஓகேவா இருக்கா செக் பண்ணிட்டு தான் உள்ளே அலோவ் பண்ணாங்க. இந்த நோட்டிஃபிகேஷனில் சொல்லியிருக்கிற மாதிரி 2 ப்ரூஃப் கொண்டு வரணும், 2 ஃபோட்டோ கொண்டு வரணும் அப்படிலாம் கேட்கல. அவங்க ஏதாவது ஒரு ப்ரூஃப், ஆதார் கார்டு இருந்தால் ஓகே, வேறு எதுனாலும் ஓகே தான். ஸ்பெல்லிங்கு மட்டும் கரெக்டாக இருக்கணும். ஃபோட்டோ ஒன்று தான். ஃபோட்டோ வந்து நம்ம ஒட்டி கொண்டு போகணும் அப்படிலாம் இல்லை. உள்ளே அவங்களே வாங்கி ஒட்டி ப்ராப்பராக தந்துடுறாங்க. அப்புறம் செக் பண்ணி கால்குள்ளே போனதுக்கப்புறம் வந்து அவங்களே ஃபோட்டோ வந்து ஒட்டி கொடுத்துருவாங்க நமக்கு. ஃபோட்டோ ஒட்டி கொடுத்ததுக்கப்புறம் வந்து எக்ஸாம் ஸ்டார்ட் ஆயிரும். எக்ஸாம் எந்த மாதிரி இருந்துச்சுன்னா, இது வந்து கொஞ்சம் டிகிரி லெவலில் அந்த மாதிரி தான் ப்ரோ கேட்டிருந்தாங்க. 10th லெவல்லலாம் கேட்கல. அப்போ 25ஆம் தேதி தான் ஜிடி எக்ஸாம் எழுதியிருந்தேன். ஆனால் வந்து அதுக்கு இதுக்கு நிறைய டிஃப்ரெண்ட். அதே மாதிரிலாம் இல்லை, கொஞ்சம் கஷ்டமாக தான், டஃப்பாக தான் கேட்டிருந்தாங்க. ஜென்ரல் நாலேஜ் வந்து ஓகே, நார்மலாக இருந்துச்சு. அப்புறம் ரீசனிங் வந்து ஒரு 35க்கு 30 அட்டன் பண்ணிடலாம் ப்ரோ. ஒரு 5 தான் கொஞ்சம் ஜஸ்ட்டாக யோசிச்சு அட்டன் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி கேட்டிருந்தாங்க. மற்றபடி நார்மல் தான். மேக்ஸு தான் கொஞ்சம் இது. எந்த மாதிரி கேட்டிருந்தாங்கன்னா, ஒவ்வொரு கொஸ்டினும் ரொம்ப டீப்பாக யோசிச்சு 2 ஃபார்முலா அப்ளை பண்ணி அந்த மாதிரி தான் கேட்டிருந்தாங்க. ஒரு 10 கொஸ்டின் அட்டன் பண்ணி இதான் கரெக்டான ஆன்சரு அப்படின்னு நம்ம கொண்டு வரதுக்குள்ளேயுமே டைம் ரொம்ப போயிடுச்சு. அந்த மாதிரி தான் கேட்டிருந்தாங்க. மற்றபடி எல்லாம் நார்மல் தான். ஃபஸ்ட்டு ஷிஃப்ட்டு ஃபஸ்ட்டு நாள் ஈஸியாக தான் கேட்பேன்னு நிறைய பேர் சொன்னாங்க. ஆனால் அந்த மாதிரிலாம் இல்லை ப்ரோ, கஷ்டம் தான். அதுக்கப்புறம் எக்ஸாம் முடிஞ்சு நாங்கள் வெளியே வந்ததுக்கப்புறம் பஸ்ஸு வெளியே தான் நிற்கும். 3 பஸ்ஸு நின்றுச்சு. அதே மாதிரி வந்து பஸ் ஸ்டாண்ட்லேயே ட்ராப் பண்ணிட்டாங்க திருப்பி வந்து. அதுக்கு வந்து நம்ம பே பண்ணி தான் ஆகணும். நார்மலாக பண்ணுற மாதிரி ஃப்ரீ கிடையாது. ஆனால் ஸ்பெஷலாக பஸ்ஸு விட்ருக்காங்க. மற்ற சென்டரில் விட்ருக்காங்களான்னு தெரில. இந்த திருநெல்வேலியில் விட்ருக்காங்க ப்ரோ. நான் இப்போ 25ஆம் தேதி தான் ஜிடி எக்ஸாம் எழுதியிருந்தேன். அதுவும் இது 10th பேசிக் தானே, அதை வச்சு தான் கேட்குது. சிலபஸ் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். அதுக்கு நான் நல்லா தான் ப்ரிப்பேர் ஆகிருந்தேன். ஆனால் அதை வச்சு இது வந்து அவ்வளோ ஈஸியாகலாம் அட்டன் பண்ண முடியாது. ரீசனிங் வந்து அட்டன் பண்ணியாச்சு, ஈஸியாக தான் இருந்துச்சு. மேக்ஸ் வந்து கொஞ்சம் டப்பு தான் ப்ரோ. அது எப்படி சொல்கிறதுன்னு தெரில. நான் நல்லா கொஞ்சம் ப்ரிப்பேர் ஆகி தான் போயிருந்தேன். இருந்தாலும் அட்டன் பண்ண முடியல. 10 கொஸ்டின் அட்டன் பண்ணி ஆன்சர் கொண்டு வரக்குள்ளே டைம் முடிஞ்சு ப்ரோ. மற்றபடி எல்லாம் நார்மல் தான் ப்ரோ. ஜிடி எக்ஸாம் மாதிரியே தான் உள்ளே போகிறது. ட்ரெஸ் கோடெல்லாம் நார்மல் தான்.